ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரீப்ளீட் பண்ண சாரியை எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரி எப்படி ப்ரீப்ளீட் பண்ணும் அப்படின்ற வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளோட சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட பெல்லி பட்டன் கிட்ட வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க சாரி போர்ஷனை நம்மளோட பாடி சுற்றி ஃப்ரண்ட் சைட் கொண்டு வந்து டக்கிங் பண்ணணும். நம்மளோட ஹைட் மெஷர் பண்ணி எக்ஸஸாக உள்ள கிளாத்ஸை டக்கிங் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழே சாரீஸ் படுற மாதிரி இருந்தாலும் தளர இருக்கும். ரொம்ப மேலே தூக்கி கட்டியிருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளோரில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் டக்கிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஹைட் செக் பண்ணிட்டு டக்கிங் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் ஈவனாக டக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பல்லு போர்ஷன் எடுத்துட்டு நம்மளோட பாடியை சுற்றி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து ஷோல்டரில் பின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷோல்டரில் பின் பண்ணும்போது ரஃபாக பின் பண்ணிக்கோங்க. ப்ரீப்ளீட் பண்ண சாரியில் நம்ம எந்த பின்னுமே ரிமூவ் பண்ண தேவையில்லை. சென்டர் ப்ளீட்டில் பாட்டமில் உள்ள பின் மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். ஷோல்டர் பின் இல்லாட்டி சென்டர் ப்ளீட்ஸ் பின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு போடும்போது அலைன்மெண்ட் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதே பின் அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் செக்யூர் பண்ணாலே போதும். தென் ஷோல்டர் டு ஹிப் கிட்ட வர பார்டர் வந்து நல்லா டைட்டாக இழுத்து சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு கீழே வந்து பின் பண்ணிக்கோங்க. ஹிப் போர்ஷன் நீங்கள் டைட்டாக இழுத்து பின் பண்ணுறப்போ செஸ்ட் பிளேட் உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். செஸ்ட் பிளேட் அண்ட் சென்டர் பிளேட் இந்த மாதிரி இழுத்து பிடிக்கிறப்போ சைடில் உங்களுக்கு லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லைன்ஸை ட்ரேஸ் பண்ணி அலைன் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. சைட் பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பிளேட்ஸ் தேவையோ அதை மட்டும் அலைன் பண்ணிட்டு பின் பண்ண போதும். சென்டர் ப்ளீட்டை உங்களோட பெல்லி பட்டன் கிட்ட வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஹைட் செக் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் கிளாத்ஸை டக் பண்ணிக்கோங்க. சென்டர் போர்ஷன் டக் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் கொஞ்சம் கிளாத்ஸ் இருக்கும். அது நீங்கள் சைட்லேயே கூட டக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில்க் சாரீஸ்லாம் கொஞ்சம் பல்ஜாக தெரியும். ஸோ பேக் சைடு இழுத்து டக் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் செஸ்ட் பிளேட்ஸ் வந்து பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அகைன் நீட்டாக கொஞ்சம் டைட்டாக இழுத்து பின் பண்ணிங்கன்னா சாரீ நீட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் saree ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோல் டே உங்களுக்கு நீட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.